அண்ணே விக்ரம் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் உங்களை பார்க்கணும்னு வந்திருக்காரு. வணக்கம். வெல்கம். ஆர்கே வாரிக் போச்சு. சரிங்கண்ணே. சொல்லுங்க, என்ன நடந்துட்டு இருக்கு? உங்கள் ஃப்ரெண்டு ஆண்டனியோட டெத்தில் உங்களுக்கு யார் மேலேயாவது டவுட் இருக்கா? அது ஆக்சிடென்ட் தானே சொன்னாங்க. ஆக்சிடென்ட் தானா? என்ன சந்தேகப்படுறீங்களா? இல்லை நான் சந்தேகப்படல. ஆனால் அப்போது கன்ஃபார்மாகவே சொல்கிறீங்களா? அந்த ஆண்டனி சாவறதுக்கு முன்னாடி 4 கால் பண்ணியிருக்காப்புல. அதில் 3 கால் உங்கள் நம்பருக்கு, அதுலேயும் 2 கால் 1.25 மணி நேரம் பேசியிருக்காப்புல. ஒவ்வொரு காலில் இருந்தோம். அதனால் ஒரு கால் அது நீங்களாக இருக்குமோன்னு ஒரு சின்ன சந்தேகம். ஆனால் அந்த சந்தேகத்தை விட பெரிய சந்தேகம் என்னென்னா, இவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டோட இடத்துக்கு நீங்கள் ஏன் வரலன்னு. எனக்கு சாவுன்னா பிடிக்காது. என்னோட சாவுக்கு நான் போக மாட்டேன். என்னை சந்தேகப்படுறதை விட்டுட்டு உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிங்க. தம்பி உட்காருங்க. தம்பி எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது. நம்ம எங்கேயா சந்திச்சிருக்கோமா? இல்லையே. வயசாயிடுச்சுல்ல, அதான். இல்லைவா? ஆனால் கண்டிப்பாக எங்கேயோ பார்த்து வருமா? நம்ம இருக்கலாங்க. நம்ம நிறையா கஸ்டமர்ஸை பார்க்குறோமா. ஒருவேளை நீங்கள் யார் என்னன்னு சொன்னீங்கன்னா ஞாபகம் வருது. நம்ம அதை சொல்ல மறந்துட்டேன். என் பேர் மதிவதனை, இந்த தொகுதி எம்எல்ஏ. தெரியலங்க, சாரி சார். உட்காரு உட்காரு. தம்பி டிவிலாம் பார்க்குறதில்ல போல இது. இல்லைங்க, இந்த காஞ்சிபுரம் சப் கலெக்டர் கொலை கேஸில் நம்மளை தான் சந்தேகப்பட்டு உள்ளே கூப்பிட்டு போனாங்க. ஐயோ மாசே, இவன் பேர் கொலைகாரனா இருப்பான். தம்பி கடவுள் பக்தி எனக்கு ரொம்ப ஜாஸ்தி. நல்லதுன்னு ஒன்று இருந்தா கெட்டதுன்னு ஒன்று இருக்கு தானே செய்யும். ஆமாம். இந்த பேய்களையும் நான் நம்புறேன்ப்பா. நம்ம நண்பர் ஒருத்தர் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டார். கன்றாவி சாவும் போது இந்த பணம் பேப்பர் எல்லாத்தையும் எங்க வச்சுட்டு போனார்னே தெரியல. அதான் ஒரே குழப்பமா இருக்குது. வீட்டுல 2 நாளா ஏதோ அமானுஷமா நடக்குதுப்பா. திடீர்னு பார்த்தா கண்ணாடியில உன் நம்பர் தெரியுது. எனக்கு என்னமோ ஆண்டனி அண்ணன் தான் உன் மூலியமா ஏதோ சொல்ல வராருன்னு தோணுதுப்பா. ஒரு நிமிஷம். இவர் தான் ஆண்டனி அண்ணன். ஐயோ மாசே, செம்மையா மாட்டேன். நீ என்ன பண்ற? ஆண்டனி நாவிய கூப்பிட்டு அவர்கிட்ட பேசி பணம் பேப்பரு இதெல்லாம் எங்க இருக்குதுன்னு கேட்டு சொன்னா ரொம்ப புண்ணியமா போகும்பா. என்ன செஞ்சிடலாம்ல? மாசே விட்டா உன்னை செஞ்சிருவாங்க. டக்குனே தான் சாக்கு சொன்னீங்க. சாகு. ஐயோ இவனிடம் வந்து மாட்டிக்கொண்டீர்களே. இங்க வாரதுக்கு முதல்ல என்னிடம் சொல்றது இல்லையோ? ஏய் போ சொல்றவன. பெருசா வந்துட்டான். எல்லா பிரச்சனைக்கும் நான் என்ன செஞ்சேன்? வீடுடா போய் நம்பர் எழுதி வைக்கிறது யாரோட திட்டம்? உங்களோட திட்டம் தானே. செம்பிக்கரை கூட்டு போயிட்டு ஆண்டனியை போட வச்சது நீதானே? இப்ப பிரச்சனை செம்பிக்கிற போனதல்ல. செம்பிக்கிற லாக்கர்ல இருந்த பணம் காணாம போனது. லாக்கர் நம்பர் யாரா? லாக்கர்ல இருந்த பணம் எங்கேயா போகும்? நம்ம தான் பணத்தை அடிக்கவே இல்லையே. நாம அடிக்கல, வேற யாரோ அடிச்சு கொண்டு போட்டான். அது நீயா இருக்கும் என்று சந்தேகப்பட்டு தான் இவன் ஒன்னு இங்க வர வச்சிருக்கான். ஆவிக்கு தான் பேசுறேன். எல்லாரும் உன்னை கவனிச்சு கொண்டு தான் இருக்கணும். நீ இங்கிருந்து வெளிக்கிடுறது அவ்வளவு சுலபம் அல்ல. நான் சொல்றதை கேட்டீங்கடா உங்களை இங்கிருந்து தப்ப வைக்கிறேன். ஐயே மாசே, இவன் பேசலாம் கேட்டா திரும்ப கூட்டு போய் செஞ்சிருவான். உன் எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கான்னு தெரியாமல் விளையாடி கொண்டிருக்க. எல்லாரும் தெரியும். அது தெரியும். தெரியலையே. தம்பி தெரிஞ்சிச்சா? ஆண்டனி நாவி என்ன சொல்லுச்சு? ஆண்டனி ஆவி தெரியல. செத்தது செம்பிக்கிறங்கிறதுனால ஆவி அங்கேயே சுத்திட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். வெளியூர் ஆவி இல்ல, இங்க கூட்டிட்டு வந்து பேசுறது முடியல. என்னப்பா டப்புன்னு இப்படி சொல்லிட்ட? நாம என்ன செம்பிக்கிற போலாமா? அப்படியெல்லாம் போனாலாம் அது வேலைக்காகாது. இதுக்கு ஸ்பெஷலாக பூஜையெல்லாம் பண்ணணும். இது டைம் ஆகும். டைம் ஆகுமா? ஆகும். ஆர்கே என்ன வேற வந்துனுங்கிறாரு. என்ன பண்ற? நீ இப்போ பூஜை ஸ்டார்ட் பண்ணு. ஆர்கே என்ன வந்ததும் நாமெல்லாம் சேர்ந்து செம்பிக்கிற போயிடலாம். அப்படி டக்குலாம் பண்ண முடியாதுங்க. அதுக்கு ஸ்பெஷலாக 1 வாரம் டைம் ஆகும். நான் ஸ்பெஷலாக பூஜையெல்லாம் செஞ்சு பண்ணி நான் சொல்லி அனுப்புகிறேன். ட்ராப் பண்ணுறேன். செத்தது செம்பிக்கிறங்கிறதுனால வெளியூர் ஆவி எங்கேயோ வர வச்சு. ஏ மகேஷ் அண்ணே, ஆண்டனி என்ன செம்பிக்கரில் தான் செத்தார் நீங்க யாராவது சொன்னீங்க? இல்லையாண்ணே, நான் எதுவும் சொல்லியே. அப்ப எப்படி அவனுக்கு செம்பிக்காரன் தெரியும்? ஏதோ பேசியிருந்தானே. லாக்கர் பத்தின விஷயம் கூட அவனுக்கு தெரியுது. அதான் டக்குனு எக்ஸைட்டானோ. டேய், அவன் ஆண்டனி நாவி கிட்ட தான் பேசிக்கிறான். ஏதோ மறைச்சிக்கிறான்டா. கூவுறா புறா. இவங்களுக்கெல்லாம் நம்ம நல்லது பண்ணது போறோம். நம்ம பேங்காக் போயிடலாம். அங்க நிறைய பேய்ங்க கஷ்டப்படுறாங்க. கொஞ்சம் உள்ளவா, அண்ணா கூப்பிடுறாரு. எதுக்கு? நான் தான் 1 வாரம் ஆகும்னு சொன்னேன்ல. அந்த விஷயம் வந்து அவங்ககிட்ட பேசணுமா? உள்ளவா. ஐயோ டைம் ஆகுதுல்ல. அங்கெல்லாம் நிறைய கஸ்டமர்ஸ் வெயிட்டிங். இன்னொரு நாள் வந்து பாத்துக்கலாம் சொல்லு.
நீ வா நான் வந்து விட்டு வந்துடுறேன். என்ன அது? ஆமா எதுக்கு இப்ப தேவையில்லாம சீன் போட்டுட்டு இருக்கீங்க? பணம் எங்கடா? என்ன பணம்? அட்டிங் ஆண்டனி கிட்ட நான் கொடுத்த பணம் எங்கடா? அது எப்படி சார் எனக்கு தெரியும்? ஆண்டனி அவதான் வரவே இல்லையே. அப்ப ஆண்டனி செம்பிகர்ல செத்தது மட்டும் இவருக்கு தெரியும். சார் அது அப்படி இல்லை சார், அது நீங்க நினைக்கிற மாதிரி. எல்லாம் முடிஞ்சது. நீ செம்பிக்கரைக்கு போய் லோக்கர்ல பணத்தை அடிக்க முயன்றது எல்லாம் அவர்களுக்கு தெரிஞ்சு போட்டு. இப்போ கேள்வி என்னண்டா, அவங்க உன்னை முடிக்க போறாங்களா இல்ல நீ அவங்கள முடிக்க போறியான்னு தான். ஹேய், இந்த வாட்டி அந்த கதையெல்லாம் நடக்காதுன்னா யாருட்ட? ஏய் ஆண்டனி நான் அவங்கிட்ட பேசிட்டு இருக்கேன். பணம் இரட்ட சொல்லல சார். மகனை இங்கிருந்து உயிரோட போக மாட்டேன். என்ன இங்க இருந்து அனுப்பாட்டி உங்க உயிருக்கு தான் சார் டேஞ்சர். என்னதே ஏட்ல வந்து என்ன மேட்ரியா? ஏய் சார் நான் சொல்றத கேளுங்க சார், எனக்கு சத்தியமா எதுமே தெரியாதுன்னு சொல்றேன்ல. கேட்னா இருக்கேன். சரி ரைட் ஓகே. என்னடா ஓகே? நான் சொல்றது புரிய மாட்டேங்குது சார். ஆண்டனி வந்து வராரு மகனை சாவச்சிரணும். சொல்லிட்டேன். பெரிய ஆளு பார்த்தா போடா வயசுல உட்கார வைங்க. சொல்லிட்டே இருக்கற உனக்கு நேரம் சரியில்லை. சக்திடா. சக்தி எல்லாம் முடிஞ்சது நினைச்சியா? சக்தி எந்த ரூபத்தில் என்றாலும் வருவான். எவனாலும் என்ன அழிக்க முடியாதுடா. உங்க எல்லாரையும் இவனை வச்சு கொல்ல போறேன்டா மக்கா. டேய் பாஸ், நீங்க இருந்து நம்ம கிளம்பலையா? மறுபடியும் முட்டாளாகிட்டல நீ. என்ன வச்சு செய்றியா நீ? என்ன உளர்? முதல்ல இங்கிருந்து வெளிக்கலாம். எதுக்கு என்ன வச்சு நீ எவ்வளவு பேர் கொலை போற? மறுபடியும் நான் கொலைகாரன் நீ. போயிடுறா. கொஞ்சம் அமைதியா சொல்றாங்க. ஏன் இப்படி டார்ச்சர் பண்ற? போய். நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்க கூட தயாராக இல்ல. என்ன புது கதை சொல்ல போறியா? டேய் உன் ஃபிளாஷ்பேக் நான் தான் கரெக்ட்டா? உன் மூஞ்சிய பார்த்து கண்ணால என் மூஞ்சிய பார்க்க எனக்கே வெறுப்பா இருக்குது. போய் என்ன விட்டு போ. நீ நினைக்கிற மாதிரி சொல்லிட்டே இருக்கறேன். பஸ் வேணாம். ஒரு வாரம் பேச அப்படியே கொஞ்சம் உயிரோட இருந்தாலும் வச்சு செய்வேன். அப்படியே போய்டா. சொல்ல அடி வா. வேண்டாம். அப்ப போய் போ. நான் போறேன். எல்லாம் எரியுது. நீ சீக்கிரம் கிளம்பு. யாராவது வந்துருவாங்க. கிளம்பு.
வந்த? டேய் அவனை பிடிக்கிறா. வண்டியில ஏறு, சொல்றத கேளு. வா வந்து வண்டியில ஏறு. இவங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார். எல்லாத்துக்கும் காரணம் இந்த சக்தி தான். சக்தி இல்ல, அவன் பேரு மாஸ். அண்ணா ஆண்டனி என்ன சாகும்போது செம்பிக்கார ஃபேக்டரியில் அவனை நான் பார்த்தேண்ணே. செம்பிக்கர்ல ஆக்னி போட்டதா வந்தா இப்போ எம்எல்ஏ போட்டதா வந்தா சார். உங்களுக்கு வேண்டியவங்க 2 பேர் சாகும்போதும் அவன் அங்க இருந்திருக்கான். பத்தாததுக்கு அந்த தூக்கு தண்டனை கைதி கமல் ஏகாம்பரம் வேற அங்க. உங்களுக்கும் சக்திக்கும் என்ன சம்பந்தம்? நிறுத்துறா. சக்தி யாருன்னு தெரியுமா உனக்கு? அவன் யாரா இருந்தா எனக்கு சார். அவன் சார் டார்ச்சர் பண்ணல. அவர் உங்க அப்பாடா.